சண்டே ரொம்ப நாள் கழித்து ஸ்பின்னிங் ரெட்டை எடுத்துகிட்டு விரால் மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கிறோம். நானும் பிரதீப்பும் இங்கே தான் போட போகிறோம். ஏதாவது மாட்டுச்சுன்னா சொல்கிறேன். மீன் அதுக்குள்ளே அடிக்குது. பிரதீப் அங்கே போட்டு இருக்கிறாரு. கேட்குது நல்லா. இன்னும் எந்த மீனும் மாட்டல. நான் ஒரு 50 காஸ்டிங் பண்ணியிருப்பேன். வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. சரி பிரதீப்பை பார்க்கலான்னு வந்தால் இடம் ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது. இங்கே சவுக்கு மரத்தை பார்க்குறேன். ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நான் போனதே இல்லை. வெளியில் அம்மா இருட்டாக இருக்குது. சரி, வெளியில் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. உள்ளாட்டி வந்ததுக்கப்புறம் ஒரே இருட்டாக இருக்குது. ஒரு வெளிச்சத்தையும் காணும். அங்கங்கே தான் லேசாக தெரியுது. அந்த அளவுக்கு அடர்ந்து இருக்குது. இப்போ வெளியில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அப்படியே உள்ளாட்டி வந்தால் ஒரே இருட்டு தான். ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிறது போல் இருக்குது இந்த சவுக்கு தோப்பு. ஆனால் பில்லெல்லாம் க்ளீனாக இருக்குது. பில்லெல்லாம் காஞ்சி போயிருக்கு. மருந்து கிருந்து அடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஐயோ, பயந்தே போயிட்டேன். இப்போ ஒரு மரக்கட்டை போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்க்குறதும் பயம் வந்துச்சு. மரம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயே ஏறலான்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன குச்சியாக தெரியுது. இது நல்லா இருக்குது. கை மொத்தமாக சைடில் வர இந்த குச்சிலாம் அதே காஞ்சிரும்னு நினைக்கிறேன். காஞ்சி போயிடுது. ஒருவேளை மரத்தையே காய வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. தண்ணி போகிறதுக்கு வாய்க்காலாம் இருக்குது. அங்கே பைப் கனெக்ஷன்லாம் இருக்குது. வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துச்சா என்னன்னு தெரில. இதுதான் இலை. ஒன்றும் பெரிய இலை போலலாம் எதுவுமே தெரியல. சும்மா நரம்பு போல் இருக்குது. இது அதிக அளவில் இருக்கிறதுனால ஒரு வலை பின்னல் போல் இருக்குது. அதனால தான் ஒரே இருட்டாக இருக்குது இந்த இடம். புளியாம்பழம் நிறையா முட்டலாக கிடக்குது. ஒரே பெரிய புத்து இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இடமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பிரதீப்பை தான் பார்க்க போயிட்டு இருக்கிறேன். நானே ஒரு அட்வென்ச்சர் பயணத்தில் போயிட்டு இருக்கிறேன். பிரதீப்பை தான் காணும். இன்னும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கீழே பார்த்து போகணும். பிரதீப் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சீக்கிரம். அங்கங்கே குழியாக இருக்குது. தண்ணிலாம் மேலேயே கிடக்கு. ஆனால் மீன் அந்தளவுக்கு ஒன்றும் மேலே தெரியல. பிரதீப்பை வந்துட்டார். கடைசியாக பிரதீப்பை கண்டுபிடிச்சாச்சு. லேசாக கடிச்சிது ஒன்று. அந்த இடத்துலையே போட்டிருந்தோம்ல, லேசாக தான் கடிச்சிது. அதை விட்டுடுச்சு. இல்லை நான் தான் ஒன்று தேடிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பிரதீப்புக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார். மறுபடியும் அங்கேயே போகிறோம் நாங்கள். சவுக்கு தோப்புக்குள்ளே போய் பார்த்தேன். இப்போ தான் முதல்ல விளையாடி போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த நிழல் பார்ப்பேன். அதுக்குள்ளே போய் அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அதுக்கிட்ட சவுக்கு தோப்பெல்லாம் சொல்லிட்டு அதை காட்டிகிட்டு பேசிட்டு வந்தேன். நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால்
இல்லை சூப்பராக இருக்கும். அந்த புளியா மரத்து நேரில் உட்காந்து பாருங்க, பயங்கரமாக தூக்கம் வரும். நல்லா என்னதான் வெயில் அடிச்சாலும் நானும் இந்த நாளே போனீங்கன்னா புள்ளி வெயில் மேலே விடாது. அதே இருசு ரூமில் உட்காந்த மாதிரி இருக்கும். சவுக்கு மரம் தானே? புளியா மரம். புளிய மரங்க அதெல்லாம் கூட்டி சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. பழம் பொறுப்பாங்கண்ணா. ஓ கேட்ரு எடுத்து நான் தப்புன்னு சொன்னேன். நான் அது எடுத்தேன்டா. சரியா இதில் போட்டுக்கிட்டு ஏதாவது விழுந்துச்சுன்னா அது வந்தால் அதில் போட்டு பண்ணேன். அப்பயே நினச்சேன். எல்லாம் வா போய் என்ன கேட்டர் பிள்ளர் எடுத்துகிட்டு வருவோம். சரி ரைட். சும்மா விளையாட்டு கேட்டேன்டா. இதுக்கப்புறம் எங்க போனால் படுக்க தான் போகிறோம். என்னத்தடா கிளப்பிட்டு வருது? அப்பா செம்ம பெரிய மீன் பிடிச்சிருக்கடா இல்லை? ஏப்பா 5 கிலோ தரும் போல் இருக்கு அந்த மீன். 10 கிலோ மீன் பரவாயில்ல பார்த்து. ஒரு 10 கிலோ மீனை பிடிச்சிருக்குறோம் மணி நேரம் போட்டு. என்ன ஃப்ராக் இது? கொரிலா ஃப்ராகில் மாட்டிருக்கு 10 கிலோ மீன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எடுத்துரு. எப்படியும் 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன்ல இது. 2 கிலோ இருக்குமா? அதான் அந்த வேலை வளைஞ்சுதா? அது தண்ணியில் வரப்பு நல்லா மத்தலி மாட்டிட்டு வந்ததா நினைச்சல. சரியான வெயிட்டாக இருக்கு. என்ன இந்த மீன் மாட்டில் ஃபாலோ வந்ததோடு இருக்குது. தண்ணி உள்ள போகுது. அங்கே ஒரு வேற மீன் இருக்குது. தண்ணி உள்ள போகுது. ஏய் சூப்பர் சூப்பர். தண்ணி உள்ள போகுது. அங்கே ஒரு வேற மீன் லைவாக போயிட்டு இருக்குது. லைவாக ஒரு வேற மீன் போகுது. இல்லை இந்த மஞ்சள் கலர் போட்டா மஞ்சள் போடணும். மீன் போடணும். இந்த விசிறு. ஐயோ எனக்கு இது விசிறு. இதெல்லாம் திருட்டு மீனாண்ணா. ஏதோ வந்ததுக்கு ஒரு மீனை கண்ணால் காமிச்சிட்டோம். பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல இப்போ கேட்டருக்குள்ளேருந்து அதை பிடிச்சிருக்கலாண்ணா. கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம். அது அட்ராக்ஷன் ஆகும்ண்ணா சூப்பராக கேட்டருக்குள்ளர் மட்டும். இல்லைண்ணா அது ஓடிச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நாங்கள் போன நேரம் எந்த மீன் மாட்டல. அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் லக் ஆகி போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் பிரதீப் வீட்டுக்கு வந்துட்டேன். பிரதீப் ஒரு நாய் வச்சுருப்பான், சூப்பராக இருக்கும். அதை என்கிட்ட காட்டினான். இதுதான் அந்த நாய். இது பேர் கருப்பேன். பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அந்த நாய். இப்போ ஆள் இருக்கும்ல மண்ணா இருக்குது. பயமா நான் போகிறேன். என்ன பிடிச்சி பிரதீப் அதை விடாத. பிரதீப் ஓகே, இப்போ பிரதீப் விளையாடிட்டு இருக்கிறேன். இந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. ஐயோ டே அது வர கவிட போதுரா. சரி, அதனால தான் அதை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனால் இது என் மேலே பாஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. சங்கிலி எடுத்துச்சா? ஏய் இங்கே ஓட்ட முடியாதாண்டா. நீசா ஓகே ஓகே. மீன் பிடிச்சிருக்கிறியா நீனா? இன்ன வரைக்கும் மீன் பிடிச்சது இல்லையா? என்ன ஸ்பின்னிங் ராட் எடுத்து போட வேண்டியதானே? ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கானே. ராக்கெட் மாரி விளையாண்டுதுங்கடா நிறையா. ஓகே, பிரதீப் வேறு நொங்கு கொடுத்துருக்குறான். நல்ல சாப்பாடு. பிரதீப் வீட்டில் மீன் குழம்பு, அப்புறம் நொங்கு. இன்னிட்டே வந்து மீன் மாட்டலனாலும் நொங்கு மீன் குழம்புலாம் காலையிலே கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.